அர்ஜென்ட்டா மேரேஜ்க்கு போயிட்டு இருக்கேன். ஒரு gift எடுத்து கொடுங்க. பழைய பாக்கி இன்னும் அப்படியே இருக்கு. gift வருமா gift? அர்ஜென்ட்ங்கறே என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த டிஸ்ப்ளே இருக்கு. இந்த gift கூட நல்லா தான் இருக்கு. இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. giftலாம் அப்புறம் வாங்கிக்கலாம். முதல்ல பழைய பாக்கி 80 ரூபா அப்படியே இருக்கு. அத முதல்ல கொடுங்க. அது குடுக்க தாங்க வந்திருக்கேன். பழைய பாக்கி மட்டும் கொடுத்துறவா? gift வேற கடையில வாங்கிக்கவா? giftக்கும் பே பண்றீங்கல்ல? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ண போறேன். இந்த gift-அ கொடுங்க. மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. gift 400 ரூபா, பழைய பாக்கி 80 ரூபா, மொத்தம் 480 ரூபா. 480 ஒரு 20 ரூபா கொடுங்க. 20 ரூபாயா? அது எதுக்கு? பசும்பால் வாங்கணும் உங்ககிட்ட இருக்கா? கொடுங்க 20 ரூபா. ரவுண்டா சேர்த்து 500 ரூபா ஜிபே பண்ணிடுறேன். இது வேறயா? பழைய பாக்கி வசூல் பண்ண என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்தாமா. என்ன ஆஃப்லைன் காமிக்குது? ஓ நேத்து நைட்டே ரீசார்ஜ் தீர்ந்து போச்சுல. நெட்டு தீர்ந்து போச்சா? ஏன் பதறீங்க? நீங்க தான் ஈஸி போடுவீங்களே. என் நம்பருக்கு ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க. டோட்டலா சேர்த்து 800 ரூபாய் ஜிபே பண்ணிடுறேன். அதையும் பண்றேன். என்ன பண்றது? கடனை வசூலிக்கணுமே. ரீசார்ஜ் ஆயிடுச்சு. 800 ரூபா தானே? ஆமா ஆமா, ஜிபே பண்ணுங்க. 800. ஏமா அதிர்ச்சி அடையற? நேத்து 5000 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு பேங்க் 2 வீலர் இஎம்ஐ காசு எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 2 ரூபா 30 பைசா தான் இருக்குது. இஎம்ஐ எடுத்துட்டாங்களா? அப்புறம் ஏன் பேமெண்ட் அவ்வளவுதானா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அடுத்த மாதம் சம்பளம் பண்ணாலே முதல்ல உங்க கடைக்கு தான் வருவேன். நில்லுமா போயிட்டியா? 80 ரூபா கடனா 8 ரூபா ஆகிட்டியா? அது கூட பரவாயில்ல. பசும்பால் வாங்கினீங்க கூட கைமாத்தா வாங்கினீங்க. அதை என்னோட ஜீரணிச்சிக்கவே முடியல.